விட மாது மின்னலொலியானவள் உன் தந்தைக்கு 8வது மனைவி. என்னது 8வது மனைவி? தம்பி அபிமானா அண்ணா வா. நான் தந்தைக்கு எங்க அப்பாவுக்கு 7 மனைவி. அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆமா அப்பா 8வது ஒரு ஆள் தெரிகிறாரு. தெரியாதண்ணா எனக்கு. அப்பா திரும்பதா? ஆமா. நாடா இது நம்முடைய குழந்தை முதல் பிறந்த வரவப்பாளன் நீங்கள் இன்னும் எனக்கு திரும்ப நடக்கல. ஆமா உனக்கு 2 ஆகி போச்சு, அவனுக்கு 1 ஆகி போச்சு. உண்மைதான் அண்ணா. ஆனா எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை. அப்பா விட்டா இன்னும் போயினா இருப்பாரு. அவர் சன்னியாசியா போட்டோம் புறமாதி. ஓ ஐயே, எங்க சிறிய தாய் சன்னியாசியா போன உம தந்தை இப்போ கையில ஓட்டு ஏந்தி அவன் செத்தோ பிச்சு விடுறதுன்னு போட்டேன். எங்க அப்பா அவங்க அதி விடு செத்துட்டா. எங்க சிறிய தாய் முன்னோர்கள் எப்படி இருக்கிறாங்க? கணவன் இல்லாததினாலே நானை பறிகொடுத்ததினால் தாது கலங்கி இருக்கிறார் ஒரு சிறிய தாய் மேகலோகத்திலே. நாடு கேற்கு பணி பிறகு பார்த்துக் கொள்ளலாம். பிறகு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனா சிறிய தாய் பார்க்கணும். ஆமாண்ணா நாங்க வருகிறோம். நானும் மேகலோகம் போகிறேன். சரி வாங்க. ஓ குழந்தைகளா, இதுதான் மேகலோகம். இந்த அரண்மனை உங்க பாட்டனார் நாகராஜன் இருக்காரல்லவா? ஆமா, அவருடைய அரண்மனை. சரி, உள்ளே உங்கள் சிற்றனை காது கலங்கி இருப்பார். சென்று ஆறுதல் கூறுங்கள். நான் அடுத்த வீதியாக சென்று என் பழப்ப பார்த்துட்டு வரணும். வருமானுக்கும் அர்ச்சனா பெருமானுக்கும் சுபத்ரா தேவிக்கும் பிறந்த வீர அபிமன்யு மாதா அல்லிராணிக்கும் பிறந்த உலேந்திரன் வந்தனம் அளிக்கின்றேன் மாதா. வளமோடு மணி கண்ணே வாவா ரத்தினமே சொல்லுங்களம்மா. அப்படியே ஆகட்டும். உங்கள் ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும் அண்ணையே. எப்படி உன் தந்தை பஞ்ச பாண்டவர்க்கு ராசியம் படைத்தவா இடையில் அமர வேண்டும் என்ற ஆசையம் எனக்கு. மேகலோகத்திலே உடைய சிற்றன்னை தாதி இறங்கி இருக்கிறார் என்று எப்படி பாடம் வந்தது?
ஆமா இன்று தந்தைக்கு வந்து ஆமா சூரியன் பால் நாடு ஏற்கலாம் என்று சொல்றோம். ஓஹோ செல்கின்ற வகையிலே ஆமா ஜாதியில ஜாதி சின்ன ஜாதி குரத்தி ஒரு குரத்தி எதிர வரலாமா வந்தா ஆகாதுன்னு தான் சொல்லுவாங்க. சத்துரு வீட்டு குழந்தைங்க நாங்க போறோமே எதிர வரமே தெரிஞ்சுச்சா தெரியல. வந்தவரிடத்தில் வழி மருத்துவம் நாங்கள் சிறந்த வரலாறு கேட்டோம். ஆமா எப்படி சொன்னால் உடைய தந்தை எங்க இருக்கிறார் என்று கேட்டியா நீ? ஆமா மாமா எங்க இருக்காங்க? அவர் உங்களிடத்தில் குரத்து என்ன துறைதல் தெரியுமா? என்ன மாதவ மன உடைந்து தற்சமயம் நம்முடைய தந்தைமார்கள் எங்க தந்தைமார்கள் கரத்தில் ஓட்டேந்து தெருத்தூர பிச்சை எடுக்கிறான் அப்பா. எல்லாம் உன்னால வந்து தீர்வு எங்க அப்பா பிச்சை எடுக்கிற வேலை ஆகிட்டு. சரி, அந்த குரத்தி அழைத்து குறி கேட்டால் அவன் உண்மை சொல்ல போறான். அந்த குரத்தி கொண்டாங்க நீங்க அதிகம் பண்ணல குரத்தி உனக்கு கேட்க தெரியுது. சரிப்பா போய் வாங்க போய் வாங்க. அப்படியே ஆகட்டும் போங்க. அண்ணையே அழைத்த உடனே வந்து விடுகிறோம். அண்ணையே அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்கிறியா? இருக்குதுமா போமா. சரிம்மா. ஓ அம்மே புரத்தேனே கொடி அம்மே வாயு கொஞ்சம்மா. அம்மா வரமான தெய்வங்களும் உடையிலே வந்ததோடி நாகராஜன் என்ற செல்வி தந்தானே தானே மின்னல் ஒளி உந்தன் பேரோ தந்தானே தானே. ஓ அம்மே உன்னுடைய நாடோ மேகலோகம். ஆமா உன்னுடைய தந்தையின் நாமஜெயம் மேகராஜன். உண்மைதாண்டி. உன்னுடைய நாமஜெயம் மாது மின்னுதல். என்னுடைய நாமதாயம் மின்னலொளி தாண்டி. கரகத்தில் ஓணம் பண்ணி வைக்கிறேன். என்னுடைய நாமதாயம் மாது மின்னலொளி என்பார்கள். அதான் எனக்கு யாரையும் மாறிட்டு சொல்லு. அம்மா பாண்டாவாரில் நாடு பேரந்த தந்தானே தானே. பார்க்கோணம் தந்தானவன் தந்தானே தானே. பாண்டவர் ஓ அம்மே குரத்தி. பாண்டவர் நடுப்பட்டவர் ஆமா 11 நாமதேயம் படுத்தவர். ஆமா ஆனால் அழகர் அர்ச்சுன பெருமான் உனக்கு கணவர் மாலையிட்டார். அன்னவர் தான் என்னை திருமாலை சொல்லினார். ஆமா. இப்போது எங்க எப்படி இருக்கிறார்? திருமணம் தெரியுமா? எப்படி? அம்மா அர்ஜுனானும் மாறனை கோரி தந்தானே தானே. ஐந்து வாரோட மாலை தந்தானே தானே. அகப்பட்ட கிடி மன்னனோ தந்தானே தானே. தந்தானடி உனை கொடுக்க தந்தானே தாயாதி செய்த கொடுமையினால் ஆமா வனவாசத்தில் இருக்கும்போது ஆ, வியாசருடைய வார்த்தை கேட்டு ஆமா சிவனை பார்க்க தவம் செய்தார் உங்கள் கணவர் அர்ஜுன பெருமான். உண்மைதாண்டி. தவத்தை கெடுக்க வேண்டும் என்று ஆமா இடிமணம் சென்ற போது ஆமா அவரை இடுக்கி மடிப்பில வைத்து கால் மடிப்பில வைத்துக் கொண்டு அது உண்மைதான். தங்கையை தருவதாக இருந்தால் உன்னை விடுகிறேன் ஆ, என்று சத்திய வாக்கை கேட்டு ஆ, தந்தை முன்னிலையிலே உமக்கு திருமணம் முடிந்தது. உண்மைதானே? அது உண்மைதாண்டி. அது உண்மைதான். என்னுடைய கணவர் எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எப்போது வருவார்? அம்மா மாதார்கள் மனம் உடைந்து தந்தானே தானே. வானர தன்னாதியாக தந்தானே தானே. உமது தந்தையிடத்தில் இருந்து ஆமா லிகிதம் வருகின்ற போது
ஆமா தர்மராஜா வார்த்தை சிறுமேற்கொண்டு அர்ச்சன பெருமான் மேகலோகம் ஓடோடி வந்தார். ஓஹோ சிவபூஜையில் இருக்கும் பொழுது ஆமா அந்த பூஜையை கலைத்து உண்மைதாண்டி உன்னை கட்டிப்பிடிக்க முயற்சித்தார். உண்மைதானே பூஜை முடியவில்லையே என்று ஆமா நீயும் அவரை ஆசிரவாசருக்கு சம்பத்திலே தள்ளிவிட்டாய். உண்மைதாண்டி அங்கத்திலே குருதி என்று சொல்லக்கூடிய உதிரம் பெருகி ஆமா 1 லட்சம் பாயடைந்து விட்டது. உண்மைதான் மீதம் இருக்கும் மாதர்களை சேரலாம் என்று சொல்லும் பொழுது ஆமா எல்லோரும் மறுத்து பேசிவிட்டார்கள். உண்மைதாண்டி என் தங்கை சேர்ந்து வந்தால் தான் எல்லோரும் இன்னொரு சேரலாம் என்று. ஆமா ஆகையினால் மாதர்களால் மனமுடைந்து தற்சமயத்திலே கரத்திலே ஓட்டை ஏந்தி வீதி வீதியா சன்னியாசியா போயிட்டார். ஏண்டி என்னுடைய கணவர் சன்னியாசியா சென்றிருக்கிறாரா? ஆமா மம்மி. என்னுடைய கணவர் எப்போதடி வருவார்? எப்போதடி குடிச்சு இன்னும் சற்று நேரத்திலே மேகலோகம் வருவார். உன்னை உபலாவைப்பட்டினம் அழைத்து செல்வார். ஏண்டி உன்னுடன் வார்த்தை ஆடிக்கொண்டிருக்கேன். ஆமாம். என் நாவோ புரளுகிறது, ஆகையினால் கண்களோ பஞ்சடைகிறது, சரி கைகாலெல்லாம் சோர்ந்து போகிறது, நித்திரையோ அதிகமா வந்து ஆகையினாலே உன் தொடையிலே நித்திரையிட்டமா சற்று நேரம் அடி நித்திரையாகினேன். சற்று முன்பதாக ஒரு குறைத்தியானவள் வந்தார். இப்போது ஓடோடி வந்து என்னை மாலையிட்டவரே வந்திருக்கிறாரே, என்ன காரணம்? மின்னலோலியே சுவாமி, என்னை நீ பிடித்து தள்ளினாய் அல்லவா? ஆமா. இப்போது பகவானுடைய அருளினால் சுயரூபத்தோடு வந்திருக்கிறேன். என் அண்ணனை காண வேண்டும். ஆமா, நாம் இருவரும் புறப்படாமல் அல்லவா? போகலாம் சுவாமி. வாருங்கள் போகலாம்.